வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இந்த வாக்கியங்களை நீங்க பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா இதனுடைய முழுமையான உள் அர்த்தத்தை இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும். உங்க குடும்பத்துல ஒருத்தரை, அதாவது உங்களுடைய கணவர் இல்லனா மனைவி, மாமியார், உங்களுடைய மகனோ மகளோ, உங்களுடைய நெருங்கின நண்பரா கூட இருக்கலாம். அவங்கள நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லனா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அதாவது அது பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், இல்லனா ஒரு சிலருக்கு எப்ப பார்த்தாலும் ஆரோக்கிய குறைபாடா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலைய நான் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஹோபோனோபோனோங்கிற இந்த பழமை வாய்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிற டெக்னிக்கோட தத்துவத்தை நீங்க முதல்ல ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இந்த நடைமுறை உலகம் உங்களுடைய உள்தோற்றத்தின் பிரதிபலிப்பா இருக்கு, உங்களுடைய எண்ணத்தின் கருவை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதாவது உங்களுடைய சுற்றுச்சூழலோ, உங்க குடும்ப உறுப்பினர்களோ உங்களுடைய ஆழ் மனதில் நிகழக்கூடிய நினைவுகளின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சரிங்க, ஆனா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய கணவரையோ மகனையோ மாமியாரையோ அல்லது உங்களுடைய நண்பரையோ அவங்கள நல்லபடியா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, மகிழ்ச்சியா சந்தோஷமா மன நிம்மதியான ஒரு வாழ்க்கைய நான் வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற புரிதலோட நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய பழக்கங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள், ஆழ்மனதுடைய நினைவுகள், இது எல்லாத்தையும் மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை வருத்தப்பட வைக்கிற நினைவுகள் மீண்டும் மீண்டும் அதே சூழ்நிலையை ஈர்க்க காரணம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இறைவன் உங்களுக்கு அதை தராரு. இந்த எதிர்மறை ஞாபகங்கள் எல்லாத்தையும் இறையாற்றல் கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற வலிகளை, வேதனைகளை, கவலைகளை போக்க உங்களால முடியும். உங்களுடைய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகள், உணர்வுகள் மற்றும் நினைவுகள் எப்படி உங்க வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான 2 உதாரணங்களை சொல்றதன் மூலமா உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும் நம்புறேன். வாழ்க்கையில உழைப்பில்லாம பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நீங்க சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இல்லனா ஆசிரியர்கள் இல்லனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கடுமையா உழைக்காம வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு உறுதியான நம்பிக்கை உருவாகி இருக்கும். நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா கடுமையா உழைக்கணும், எளிதா வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. இந்த ஆழ்மன நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்குது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எளிதா வெற்றி அடைய முடியாம போகுது. கூடுதலா கடின உழைப்பு இல்லாம பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிற பயம் உங்களுடைய முடிவுகளை பாதிக்குது. கடின உழைப்புல அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பழக்கம் உங்களுக்குள்ள உருவாகுது. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா சமயோஜித புத்தியும் சாமர்த்தியமும் தான் அவசியம். சரி, இதுக்கான தீர்வு தான் என்ன? ஓபோனோபோனோ முறையை பயன்படுத்தி எதிர்மறை எண்ணத்தை நீக்கி நேர்மறை எண்ணங்களை பதிவு பண்ணணும். அதுக்கு நீங்க, நான் சுலபமாகவும் மகிழ்ச்சியுடனும் பணத்தை சம்பாதிக்கிறேன், வாய்ப்புகள் எனக்கு எளிதாக கிடைக்கின்றது, நான் சாமர்த்தியமாக திட்டமிட்டு உழைத்தால் என்னால் பணத்தை எளிதாக சம்பாதிக்க முடியும் என நம்புகிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய ஆழ்மன நினைவுகளை மாத்தினீங்கன்னா வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்க தொடங்குவீங்க. 2வது உதாரணம், உங்ககிட்ட சில வருஷங்களா மன்னிக்கவே முடியாத ஒரு சம்பவம். அதாவது நீங்க ரொம்ப நம்பிக்கையோட மிக நல்ல நண்பர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற விதமா அவர் ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவத்தை நீங்க மறந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் கோபம், வருத்தம், ஏமாற்றம் இந்த மாதிரியான உணர்வுகள் வருது அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஆழ்மனதுல அந்த சம்பவம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில யாராவது புதுசா ஒரு நண்பர் வந்து அவரும் ஏமாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான அறிகுறி உங்களுடைய ஆழ் மனதுல இருக்கிற பழைய நினைவுகளை நீக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுடைய ஆழ் மனதுல இன்னும் இந்த உணர்வுகளை அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. அதனால இது மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழுது. இந்த நேரத்துல
ஹோபோனோபோனோ முறையை பயன்படுத்தி அந்த பழைய நினைவுகளை இரையாற்றல் கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய ஆழ் மனதை நேசிச்சு தயவு செய்து விடுவிக்கவும், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்து விடுவிக்கவும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வலிய என்னுடைய ஆழ் மனதுல வைத்திருக்க நான் விரும்பல, தயவு செய்து இத நீக்கிடுங்க அப்படின்னு அந்த இறை ஆற்றல் கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கறீங்க. நன்றி, இந்த அனுபவம் எனக்கு தேவையான பாடங்களை கத்து கொடுத்திருக்கு, அதற்கு நன்றி அப்படின்னு சொல்றீங்க. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னை நேசிக்கிறேன், எனது ஆழ் மனதை நேசிக்கிறேன், என்னிடம் உள்ள எதிர்மறை நினைவுகளை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றீங்க. இந்த மாதிரி சொல்லும்போது பழைய வலிகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு புது நல்ல அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்கும். மத்தவங்களை மாத்த முயற்சி செய்யறதை விட உங்களுடைய உட்புறத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் முக்கியம். உங்களுடைய ஆழ்மனதை நேசிச்சு அதை அமைதிப்படுத்துங்க. அமைதி அப்படிங்கிறது தான் சக்தி. அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அதனால நீங்க உங்களை நேசிங்க, உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா மாத்துங்க. அது உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சிந்தனை செய் மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.